வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 300-ஐ நெருங்கியுள்ளது. மேலும் 200க்கும் மேற்பட்டோரை காணவில்லை என்பதால் உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் உயரும் என்கிற அச்சம் ஏற்பட்டுள்ளது. அதி கனமழையால் கேரளாவின் வயநாடு மாவட்டத்தில் நிகழ்ந்த பயங்கர நிலச்சரிவு காரணமாக முண்டக்கை, சூரல் மலை, ஆட்டமலா, நூல்புழா ஆகிய பகுதிகள் சேரும் சகதியுமாக காட்சியளிக்கின்றன. மண்குவியலில் ஏராளமான வீடுகள் மூழ்கிய நிலையில் 296 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. 200க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து மருத்துவமனைகளில் சிகிச்சையில் உள்ளனர். 3 நாட்களாக மீட்புப் பணிகள் நடைபெற்று வரும்போதும் 200க்கும் மேற்பட்டோர் கிடைக்கவில்லை என்பதால் உறவினர்கள் ஆழ்ந்த துயரத்தில் உள்ளனர். உயிரிழப்பு அதிகரிக்கும் என்ற அச்சமும் எழுந்துள்ளது. மீட்புப் பணியில் மாநில தேசிய பேரிடர் குழுவினர், ராணுவத்தினர், தீயணைப்பு துறையினர் என பல்துறையைச் சேர்ந்தவர்கள் தங்கள் உயிரை பணயம் வைத்து ஈடுபட்டு வருகின்றனர். பணிகளை விரைந்து முடிக்க இடிபாடுகளை அகற்ற வழிவகை செய்யும் வகையில் தற்காலிக இரும்பு பாலத்தையும் ராணுவத்தினர் விரைவாக கட்டி பயன்பாட்டுக்கு கொண்டு வந்துள்ளனர். இதன் மூலம் மீட்புப் பணிகள் துரிதமடையும் என்கின்றனர். இதனிடையே இஸ்ரோ வெளியிட்ட செயற்கைக்கோள் மூலம் எடுக்கப்பட்ட புகைப்படம் பார்ப்போரை அதிர்ச்சியடைய வைக்கிறது. நிலச்சரிவுக்கு முன்பு இருந்த மலைப்பகுதி மற்றும் நிலச்சரிவுக்கு பிறகு உள்ள மலைப்பகுதியின் புகைப்படங்கள் நிலச்சரிவின் கோர முகத்தை காட்டுகிறது. 86,000 சதுர மீட்டர் பரப்புக்கு நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளதாகவும் 8 கிலோமீட்டர் வரை மணல் ஆற்றுடன் கலந்து சரிந்துள்ளதாகவும் இஸ்ரோ தெரிவித்துள்ளது. நிலச்சரிவு ஏற்பட்ட இடங்களில் இருந்த மக்கள் மீட்கப்பட்டு 45 முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு தேவையான உணவு உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை அரசு மற்றும் தன்னார்வ அமைப்புகள் இணைந்து வழங்கி வருகின்றன. அதேபோல நடிகர், நடிகைகள், தொழிலதிபர்கள் உள்ளிட்டோர் கேரளாவுக்கு நிதி உதவியை நிவாரணமாக வழங்கி வருகின்றனர். இந்நிலையில் வயநாடு நிலச்சரிவில் மாயமானவர்களை தேடும் பணியில் அடுத்த கட்டமாக 40 குழுக்கள் 6 பிரிவுகளாக பிரிந்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட திட்டமிடப்பட்டுள்ளது. முண்டக்கை, சூரல்மலை பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவை தொடர்ந்து 4வது நாளாக இன்று மீட்புப் பணிகள் நடைபெற உள்ளன. 6 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு தேடுதல் வேட்டை நடத்த திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் அதன்படி 40 குழுக்கள் அட்டமலை, அரண்மலை, முண்டக்கை, அம்மிமட்டம், வெள்ளர்மலை, மலையடிவாரம் உள்ளிட்ட பகுதிகளில் தேடுதல் வேட்டையில் ஈடுபட உள்ளனர். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய கேரள வருவாய்த்துறை அமைச்சர் கே. ராஜன், இந்த பணி தவிர சாலியாரின் 40 கிலோமீட்டர் தூரமும் நீச்சல் வீரர்கள், காவல்துறையினர் கொண்டும் தேடுதல் வேட்டை நடத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். அத்துடன் டெல்லியிலிருந்து ட்ரோன் மூலமாக இயக்கப்படும் ரேடார் கருவி கொண்டு வரப்பட இருப்பதாகவும் கூடுதலாக பொக்லைன், ஹிட்டாச்சி உள்ளிட்டவைகளும் வழங்கப்படும் எனவும் அமைச்சர் கூறியுள்ளார். இதனிடையே பெய்லி பாலத்தை கடந்து முண்டக்கைக்கு 25 ஆம்புலன்ஸ்கள் செல்லும் வகையில் பாஸ்கள் வழங்கப்படும் என்றும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார்.